சார் பேசுகிறேன். அமரனில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா ஒரு ஹிந்தி கேரக்டர் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக தெரியும். அடுத்து ஹிந்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கும் கொஞ்சம் காமிக்கலாக அவருக்கு ஹிந்தி தெரியும், எனக்கும் ஹிந்தி தெரியும். அப்போ நல்லா ட்ராவலிங் நல்லா இருந்திருக்கும். அது இன்னும் படம் முக்காசு தான் பார்த்துருக்கேன், டைம் இல்லை. கண்டிப்பாக இப்போ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போ அடுத்து ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் அதை ஒளியை செதுக்கிற மாதிரி செதுக்கி இப்போ நம்மளே செதுக்கிக்க வேண்டியதான். கண்டிப்பாக அதனால் நிறைய படங்கள் ஜட்ஜஸ்ஸு இந்த மாதிரி படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகிற படங்கள் முன்னெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா போதும்னா இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா நம்மளை நாமே அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சிவா சாருடைய படங்கள் தொடர்ந்து வரும். அதில் எல்லாத்துலையும் நான் இருப்பேன். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன். ஸோ ஹீரோவுக்கு அடுத்தபடி ஷர்ட்டர் போட்டது நானாக தான் இருப்பேன் அந்த படத்தில். மெஜாரிட்டி காஸ்டியூம்ஸ் வந்து ஆள் பாதி ஆளு மாதிரி அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். காஸ்டியூம்ஸ் அண்ட் அசசரிஸ், மேக்கப். அடுத்து விக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், பட் விக்குக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இல்லை, மக்கள் உங்களை இப்படியே பார்த்துட்டாங்க சார். விக்கு வச்சு வரைக்கும் பார்த்ததில்ல. விக்கு வச்சிருக்கேன், கான்டினியூ வச்சுருக்கேன், 2-3 படங்களில் வச்சுருக்கேன். பட் இந்த சிரோவில் வச்சுருக்கேன், நிறைய படங்களில் வச்சுருக்கேன். அது ஒரு பிராண்டிங் இமேஜ் மக்களுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ அதனால் விக்குங்கிறது அடுத்தடுத்த இதில் வரும். அது எந்த கதைக்கு எப்படியோ விக்கு வந்துடும். கண்டிப்பாக விக்கு வந்து வச்சா தான் அப்படின்னு கிடையாது. விக்கு வைக்காமலே கொஞ்சம் பண்ணலாம். விக்கு வச்சா கொஞ்சம் யூத்தாக தெரியும். கண்டிப்பாக இப்போதைக்கு இந்த சிவா சாருடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து 3 நாள் படம் ப்ராஜெக்ட் போயிருக்கு. ஓகே. அவரை போய் பார்க்கணும், அவரை பர்சனலாகவே பார்க்கணும். ஓகே. அடுத்து விஜய் சேதுபதி சார் எல்லா டாப் 10 ஹீரோ, டாப் 10 ஹீரோயின், அடுத்து டாப் 10 காமெடியன்ஸ் இவங்களோட ட்ராவல் பண்ணும்போது நட்பு ஒன்று வளரும், ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகும். சிவா சாரை பற்றி சொல்லும்போது எஸ்கே சாரை பற்றி சொல்லுங்கள். ஒரு பெரிய வளர்ச்சி, அசூர வளர்ச்சி. இன்னைக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் 100 crore வசூலெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு டாக்டர் படத்துலேருந்தே அவர் ட்ரைனிங்கு. அப்போ தேட்ரிக்கல் போட சினிமா போய் பார்த்தோம் நாங்கள். அவர் நடித்த அந்த ஊரில் என்ன வருது, தென்காசியில் இருக்கும்போது அவர் படம் போய் பார்த்தோம் தேட்டரில். ரிலீஸ் ஆகும்போது போய் பார்த்தோம். டாக்டரா சார்? டாக்டர் ஹீரோ மிஸ்டர் லோக்கல் நினைக்கிறேன். மிஸ்டர் லோக்கல். ஆமாம், அதை போய் பார்த்தோம். நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங் போது மிஸ்டர் லோக்கல் ரிலீஸ் ஆச்சு. அதை போய் பார்த்தோம். பார்த்துட்டு அது மாதிரி எதுக்குன்னா அவருக்கும் ப்ரெஷர் இருக்கும், நடிகருக்கும் நிறைய இன்டர்னல் இதாக இருக்கும். நான் வந்து இன்னும் பெரிய லீட் வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம்னா நம்முடைய வளர்ச்சி அவசர வளர்ச்சியாக இருந்திருக்கும். இப்பயும் ஓகே, பாதையை காமிச்சிட்டு பாதையை வந்து பிடிச்சாச்சு. இதான் வழி, இதுதான் பாதை. இதில் நல்ல நல்ல அனுபவங்கள், அது தென்காசிக்கு போகிறதா இருக்கட்டும், அடுத்து காரைக்குடியில் வெயில் 100 டிகிரிங்க. ஐயோ, அந்த ஊரில் தேர் எடுக்கிறது, குதிரை எடுக்கிறது. ஆனால் இது ஃபினிஷ் எப்படின்னா இது ஃபினிஷ் ஆயிடுச்சா? இல்லை சொல்லுங்கள். ஸோ அந்த வெயில் காலத்தில் நாங்கள் பட்ட அவஸ்தை இருக்கு. நான் செருப்பு இருந்தும் கொடை இருந்தும் நடக்க முடியாது. அந்த மாதிரி வெயிலெல்லாம் இப்போ காரைக்குடியில், புதுக்கோட்டை காரைக்குடி 2 ஏரியா போனோம். ஏன்னா அந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் மாளிகைகள் இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா டுமுனிக்கு மாதிரி போய் எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கி அவரோட அந்த ஒரு 20 நாள் 25 நாள் அந்த சிவா சார் அதில் ஒரு 10-15 நாள் காம்பினேஷன் வந்து டைரக்ட் இல்லை. அதில் பாண்டியராஜ் சார் பையன், சின்ன பையன் பண்ணியிருப்பான். ஆமாம் சார் அந்த பையன் துருன்னு எது பேசுனாலும் அவ்வளோ அழகாக பேசுவான். காமெடி அடுத்தடுத்த படங்களில் டைரக்டர் நடிக்க வைக்கலன்னு நினைக்கிறேன். படிக்க சொல்லியிருப்பாரு. அவனும் ஒரு ஸ்டார் ஆகிடுவான். ரைட் ஆகட்டும். ஸோ அந்த படத்தில் அது ஒரு புது அனுபவம். பாண்டியராஜ் சாரோட பையன் நடிச்சது. சூரி ஸ்பாட்டில் அழகாக பேசிகிட்டு இருப்பார். இந்த நிறைய நடிகர்கள் இருந்தாங்க.
இந்த அந்நியன் படத்தில் பழைய நடிகர்கள் பேர் தெரியல, நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு பட்டாளமே இருந்துச்சு. அப்புறம் அந்த டீமில் ஒர்க் பண்ணிட்டு சன் டீமு, அதுக்கப்புறம் அந்த டீமோடக்கு அப்புறம் தான் அண்ணாத்து. ஸோ ஒரு சன் பிக்சர்ஸில் அடுத்தடுத்த படங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது வந்து கரெக்டாக அமையணும். நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. தன்னைத்தானே மாற்றிக்கணும், பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணணும். சிவா சார் கேட்டப்போ படத்துக்கு படம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு படத்தில் லவராக இருப்பார்ல, அது லவ் சப்ஜெக்ட் மாதிரி இருப்பார். இப்போ டாக்டரில் இருந்த கேரக்டர் வேறு, இதே அமரனில் இருந்த கேரக்டர் வேறு. அவர் கிடைக்கிற கதாபாத்திரத்தை கரெக்டாக பொருந்துற மாதிரி தான் நடிக்கிறாரு. ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ஹீரோவாக இருக்கார் இன்னைக்கு. டான்ஸில் கிடைச்சது வேறு. ஆமாம், டான்ஸில் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட அவ்வளோ இந்த கேரக்டர் மிகப்பெரிய கேரக்டர், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ அடுத்தடுத்து சிவா சாரோட தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும். கேரக்டர் நான் தான் பண்ணணும், அந்த கேரக்டர் எனக்கு வந்துடும். இன்னும் நிறைய படங்கள் வரும். 2 படம் ரெமோவில் நடித்தா அப்போயும் நல்லா கொஞ்சம் அப்போல்லாம் அவர் வந்து ரெமோ வந்து ஓகே, ஒரு டெடிகேஷன். இந்த அனுபவங்கள் சிவா சாருடைய, சிவா சார், அனு இமானுவேல், ஐஸ்வர்யா ராஜேஷ் காம்பினேஷன், நம்ம வீட்டு பிள்ளை சாரின் இன்னொன்று ஒவ்வொரு படமும் ஒரு படமாண்ணே. நீங்கள் ஒர்க் ஸ்டோன் தான். சூப்பர்ண்ணே, அருமையான பதில் சொல்லியிருக்கீங்க உங்கள் ரசிகர்களுக்கு. ஆமாம், ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் தான். இப்படியே தான் செதுக்கி ஒரு மனிதனை ஒரு உச்சத்தில் கொண்டு வந்துடுவாங்க. ஐடென்டிஃபை ஆனது ஓகே, காம்பினேஷன்லாம் நிறைய வரணும். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அது வந்துகிட்டு இருக்குது. இப்போ கவுண்டமணி சாரோட வந்துகிட்டு இருக்கு. சரி, அதை பற்றி நாளைக்கு போடுறேன். சரி, ஒரு படங்களுடைய அனுபவங்களையும் இது தொடர்ந்து இந்த டிராவலிங் போது இதை பேசும்போது இப்போ 130 படங்களுடைய அனுபவங்கள்லேயே ஒருவருடைய ஹீரோக்கள் அதை க்யூட்டும் பாரு சிவா சார் என்ன பார்த்து க்யூட். அது நீங்கள் சொல்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்குண்ணே. இன்னொரு டைம் சொல்லுங்கண்ணே உங்கள் ரசிகர்களுக்கு. ஸோ போதும், அவரை பற்றி இன்னும் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம், அடுத்தடுத்து நடிக்கிற படங்களில். ஸோ நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நிறைய நான் இப்போ மேலோட்டமாக ஒரு ரவுண்டு வரேன் 130 படம். அடுத்த ரவுண்டு என்னென்னா டீப்பாக வருவேன். கண்டிப்பாக எப்படின்னா சிவா சாரோட நடிக்கும்போது எப்படி டயலாக் கிரியேட் ஆகுது, எப்படி அவரோட ஃபைட் எப்படி பண்ணுறாரு, அடுத்து விஜய் சாருடைய ஃபைட் எப்படி இருக்கும், அடுத்து நான் நடித்த சூர்யா சாரோட எப்படி இருக்கும், கார்த்தி சாரோட எப்படி இருக்கும், இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற பிரபுசாமி சாரோட, யோகி பாபோட ஸ்பெஷல் ட்ராவலிங் எப்படி இருக்கும், சிங்கத்தை கண்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு டைரக்டருடைய இமேஜ். இப்போ பாண்டியராஜ் சாரும் பிரபுசாலமன் சாரும் 2 பேர் பேசி கூட எனக்கு வந்து அந்த படத்தை முடித்தோம் அன்றைக்கி. நம்ம வீட்டு பிள்ளை அதில் பாண்டியராஜ் சார் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு.